தர்ம சக்கரம் பொறிக்கப்பட்ட ஆடையை அணிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பெண்ணின் கைதும் அவரது தடுத்து வைத்தலும் சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அத்துடன் குறித்த பெண்ணின் அடிப்படை உரிமை அரசால் மீறப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நஷ்ட ஈட்டை அரசும் குறித்த போலீஸ் பொறுப்பதிகாரியும் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தர்ம சக்கரம் பொறிக்கப்பட்ட ஆடையை குறித்த பெண் அணிந்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்துள்ளார். உண்மையில் அவர் அணிந்திருந்த ஆடையின் புகைப்படமானது கப்பலின் திசை மாற்றும் சக்கரம் என்ற வகையில் வரையப்பட்ட புகைப்படம் கொண்ட ஆடையை தான் அவர் அணிந்திருந்தார் என்பது பின்னர் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து விடுதலையாகிய குறித்த பெண் தன்னுடைய மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் 3 நீதியரசர்கள் கொண்ட தலைமையின் கீழ் நேற்றைய தினம் இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அப்போதைய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவரது சொந்த செலவில் சுமார் 30,000 ரூபாய் நஷ்ட ஈடை வழங்க வேண்டும் எனவும் அவருடைய வழக்கு செலவுகளை அரசு வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.